கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட எம் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் வெள்ளனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் வெள்ளனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாத உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாத உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டேன், அனைத்து சேர்த்து கொண்டேன். அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டேன், அனைத்து சேர்த்து கொண்டேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அன்பான தெய்வ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் ஒப்புரவாகுதல் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை பார்த்து வருகிறோம். நாம் கடந்த 3 வாரங்களாக முதலாவது இயேசு கிறிஸ்துவின் மூலம் எப்படி நாம்
தேவனோடு ஒப்புரவாகிறோம் என்ற சத்தியத்தை பார்த்தோம் எடுத்துக்காட்டோடு. இந்த வாரத்தில் நாம் ஏற்கனவே எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எப்படி நம்முடைய சக மனிதரோடு நாம் ஒப்புரவாக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தை பார்த்திருந்தோம். அதற்கு இன்றைக்கு ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டை நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் இப்பொழுது 23 மற்றும் 24 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், பாருங்கள். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் இயேசு தம்முடைய மலை பிரசங்கத்திலே எப்படி நாம் ஒரு சகோதரனிடத்தில் நமக்கு ஒரு சண்டை உண்டாகி, ஒரு வாக்குவாதம் உண்டாகி, ஒருவேளை நமக்கும் அவர்களுக்கும் ஒரு பிரிவினை உண்டாகியிருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சண்டை போட்ட அந்த சகோதரனோட போய் என்ன செய்ய, ஒப்புரவாகு அப்படின்னு சொல்லி எங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். பாருங்கள். இப்போது தேவ பிள்ளைகளே, நடைமுறை வாழ்க்கையில் பாருங்கள், இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்க்குறோம், எத்தனையோ குடும்பங்களில் கூட பிறந்தவங்க சகோதரன் சகோதரி அல்லது 2 சகோதரர்கள் எப்படி சண்டை போட்டு கொள்கிறாங்க, பல வருடமாக பேசாமல் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகள் அப்பாவை விட்டு பிரிந்து போகிறார்கள், ஒரு சண்டை உண்டாயிருது, பெற்றோர்களை கைவிட்டுறாங்க பிள்ளைங்க. இப்படி பல்வேறு விதத்தில் உறவுகளில் இந்த உலகத்தில் பிரிவினை உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது இப்படி பிரிவினை உண்டாகும்போது எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடுகள் மூலம் தேவன் எப்படி நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்து எப்படி நாம் அந்த உறவுகள் பிரிந்ததல்லவா, அந்த உறவு திரும்பவும் ஒப்புரவாகும்படி எப்படி தேவன் நம்முடைய வாழ்வில் கிரியை செய்கிறார் என்பதை நடைமுறை வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி யோசேப்பையும் அவனுடைய சகோதரர்கள் அவர்கள் இடையே ஒரு உறவு பிரிந்திருந்தது. ஏனென்றால் யோசேப்போடு கூட பிறந்த அவனுடைய மற்ற சகோதரர்கள் எல்லாருக்கும், அவனுடைய மூத்த 10 சகோதரர்களுக்கும் பாருங்கள் யோசேப்பு மேலே ஒரு பகை இருந்தது. பகை இருந்ததுனால பாருங்கள், யோசேப்பினுடைய அந்த மூத்த 10 சகோதரர்களும் யோசேப்பை அடிமையாக என்ன செய்கிறாங்க, வித்துடுறாங்க. இப்படியாக ஒரு பெரிய அங்கே ஒரு உறவில் ஒரு பிரிவினை என்ன செய்கிறது, உண்டாகிறது. யோசேப்பினுடைய சகோதரர்களுடைய இருதயத்தில் யோசேப்பு மேலே இருந்த பகை நிமித்தம் ஒரு பிரிவினை அங்கே என்ன செய்கிறது, உண்டாகிறது. ஆனால் பாருங்கள், தேவன் அந்த உறவை என்ன செய்கிறார், திரும்பவும் ஒப்புரவாகும்படி என்ன செய்கிறார், அங்கே கிரியை செய்கிறார். பாருங்கள் எப்படி அது நடந்தது, எப்படி இன்றைக்கு நாமும் கூட பாருங்கள் ஒருவரோடு நமக்கு ஒரு பகை உண்டாகும்போது, ஒரு சண்டை, ஒரு வாக்குவாதம், ஒரு பிரிவினை உண்டாகும்போது எப்படி அந்த உறவு திரும்ப ஒப்புரவாகும்படி எப்படி தேவன் நம்மை நடைமுறை வாழ்க்கையில் எப்படி நடத்துகிறார், அதை தான் நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் தான் பாருங்கள், அங்கே யோசேப்புக்கும் அவருடைய சகோதரருக்கும் எப்படி பகை உண்டாகுது, பின்பு அந்த பகை எப்படி அது வளர்ந்து பின்பு எப்படி யோசேப்பின் சகோதரர்கள் எப்படி யோசேப்பை அடிமையாக எப்படி விற்று போடுகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் யோசேப்போடே என்ன செய்தார், இருந்து அங்கே எகிப்திலே கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவனை வழி நடத்தி, இப்போ பாருங்கள் கர்த்தர் ஆதியாகமும் 41ஆம் அதிகாரம் வரும்போது யோசேப்பை கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு,
எகிப்துக்கே அதிபதியாய் கர்த்தர் என்ன செய்து விட்டார்? யோசேப்பை உயர்த்தி விட்டார். எதற்காக உயர்த்தினார் பாருங்கள். யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காண்பித்து எப்படி ஒரு 7 வருடங்கள் எப்படி ஒரு பெரிய பஞ்சம் தேசத்தில் வரப்போகுது, ஆனால் அந்த பஞ்சத்துக்கு முன்பாக ஒரு 7 வருஷம் மிகுந்த ஆசீர்வாத வருஷம் எப்படி கட்டளையிட போகிறேன் என்பதை குறித்த ஒரு சொப்பனத்தை கர்த்தர் பார்வோனுக்கு கொடுத்து அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யோசேப்பு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். உடனே அப்போ அந்த பஞ்ச வருஷங்களுக்கு தேசத்தை ஆயத்தப்படுத்துறதுக்காக இப்போ பாருங்கள், பார்வோன் யோசேப்பை தேசத்துக்கே அதிபதியாக என்ன செய்கிறார்? உயர்த்திடுறார். இப்போது பாருங்கள், யோசேப்பு தேசத்தின் முழு எகிப்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு. 7 மிகுந்த ஆசீர்வாத வருஷங்களிலே அவர் பாருங்கள் தானியங்களெல்லாம் என்ன செய்கிறார்? பஞ்ச வருஷத்துக்காக சேர்த்து வைக்கிறாரு. இப்போ என்ன செய்து விட்டது? பஞ்ச வருஷங்கள் வந்து விட்டது, எங்கும் பஞ்சம். அதனால் பாருங்கள், இப்போது கானான்லேயும் பெரிய பஞ்சம் இருந்ததுனால எகிப்தில் உணவு தானியம் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபு தன்னுடைய 10 குமாரர்களையும் என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். யோசேப்பினோட மூத்த சகோதரரில் என்ன செய்கிறார்? தானியம் வாங்கி வரும்படி அனுப்புகிறார். பாருங்கள், இப்போது ஆதியாகமம் நாம் 42ஆம் அதிகாரம் வரும்போது பாருங்கள், யோசேப்பினோட சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க? எல்லாரும் எகிப்துக்கு என்ன செய்கிறாங்க? வர்றாங்க. வந்து இப்போ நான் வாசிக்கிற பாருங்கள், ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர்கள் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கேருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பினோட சகோதரர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. வந்தாலும் யோசேப்பினோட சகோதரர்களுக்கு இது யோசேப்புன்னு எனது தெரியலை. ஆனால் யோசேப்புக்கு அவருடைய சகோதரர் என்ன செய்கிற? கரெக்டாக அடையாளம் கண்டு கொண்டு பாருங்கள், இங்கே தான் இப்போ பாருங்கள் அந்த ஒப்புரவாகுதலுக்குரிய காரியங்கள் பாருங்கள் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். பாருங்கள், யோசேப்பு தன்னோட சகோதரர்களை பார்த்த உடனே அடுத்த நிமிஷமே என்ன செய்யலை? டக்குன்னு போய், நான் தான்ப்பா யோசேப்பு, வந்திருக்கீங்களா, வாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிட்டு உடனே அவங்களுக்கு தானியெல்லாம் என்ன செய்யலை? அப்படிலாம் கொடுக்கல. ஏன்னா பாருங்கள், அந்த உறவு பிரிந்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரியம் என்ன செய்கிறது இருக்கிறது. யோசேப்பினுடைய சகோதரர்கள் பொல்லாத இருதயமுடையவர்களாய் அவர்கள் இருந்து அவர்கள் யோசேப்புக்கு தீங்கு செய்ய நினைத்து பாருங்கள், யோசேப்பை என்ன பண்ணியிருக்கிறாங்க? அடிமையாக விற்றுருக்கிறாங்க. இப்போது யோசேப்புக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் ஒப்புரவாகுதல் உண்டாக வேண்டுமென்றால், திரும்ப உறவு அங்கே புதுப்பிக்கப்பட வேண்டுமென்றால் பாருங்க, யோசேப்பினுடைய சகோதரர்கள் மத்தியிலே ஒரு மனம் திரும்புதல் என்ன செய்யணும்? வரணும். அவர்கள் தங்களுடைய தவறை குறித்து உணர்வடைய வேண்டும். உணர்வடையாமல் பாருங்கள், ஒப்புரவாச்சுன்னா அங்கே வந்து பாருங்கள் ஒரு சரியான ஒரு ஒப்புரவாதல் என்ன செய்யாது இருக்காது. அந்த 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 உறவு திரும்ப புதுப்பிக்கப்பட்டாலும் திரும்பவும் என்ன செய்யும்? உடஞ்சி தான் போகும். அப்போது அதனால தான் பாருங்கள், யோசேப்பு உடனே போய் தன்னை சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தலை. என்ன செய்கிறார்? ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக நடந்துக்கிறார். எதுக்கு? அவங்களுடைய தப்பை பாருங்க உணர்ந்து கொள்ளணும். யோசேப்பின் சகோதரர்கள் தங்களுடைய தவறை என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ளணும். அதனால் அவங்கள கொஞ்சம் சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு? யோசேப்பு அதுக்கு தகுந்த இடத்துல ஒரு மாதிரி கடினமாக நடந்துக்கிறார். நடந்த உடனே சொல்கிறாரு, நீங்கள்லாம் வேவுக்காரராக இருக்கீங்க, தேசத்தை வேவு பார்க்க தான் வந்திருக்கீங்க. அப்போ அது உண்மையாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? ஒன்று செய்ய போகிறேன். உங்களுடைய இளைய சகோதரன், என்னுடைய கூட பிறந்த பெஞ்சமின் அவங்க ஊரில் இருக்கான்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்கள் அவனை போய் என்ன செய்யுங்க? திரும்ப கூப்பிட்டு வாங்க. உங்களில் ஒருவனை மட்டும் நான் என்ன செய்ய போகிறேன்? சிறைச்சாலையில் வைக்க போகிறேன். சிமியோனை மட்டும் வச்சுட்டு மற்றவங்களெல்லாம் என்ன செய்ய போகிறேன்? அனுப்ப போகிறேன்னு சொல்லி இப்படியாக ரொம்ப கடினமான வார்த்தைகளை பேசி அவங்கள யோசேப்பு என்ன செய்கிறான்? மிரட்டுறான். உடனே பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள், இந்த சகோதரர்களுக்குள்ளே ஒரு உணர்வு அடைய என்ன செய்கிறாங்க? ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், வாசிக்கிற பாருங்கள், ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும்.
நீங்கள் சாவதில்லை என்றான். அவர்கள் அப்படி செய்கிறதற்கு இசைந்து, தம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டபோது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமல் போனமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரையொருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களை சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பாருங்கள், யோசேப்பு அங்கே தன்னோட சகோதரரிடத்தில் அவங்க இன்னும் அதே தன்னை விற்று போட்ட போது அவங்களுக்குள்ளே இருந்த அந்த பொல்லாத இறுதியும் இன்னும் இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், சோதித்து பார்க்குறான். ஏன்னா இவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தால் தான் அந்த ஒப்புரவாதலுக்கு என்னது அர்த்தம் என்ன செய்யும் இருக்கும். அப்போது முதல்ல அவங்கள சோதித்து பார்க்குறதுக்காக பாருங்கள் இப்படிலாம் நடந்து கொள்ளும்போது தான் பாருங்கள் யோசேப்பினுடைய மூத்த சகோதரர்கள் எல்லாருமே நிச்சய உணர்வடைகிறாங்க. ஐயோ, அன்னைக்கு நம்ம யோசேப்புக்கு இரக்கம் காட்டவே இல்லையே, அவன் அவ்வளோ கெஞ்சி கேட்டபோது அவனோட மன வியாகுலத்தெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் நம்ம அவனை விற்று போட்டோமே, அவனுக்கு இரக்கம் காட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, உணர்வடைகிறாங்க. ஐயோ, நம்ம செய்த அந்த பாவத்து நிமித்தம் தான் இப்போ இந்த காரியம் நமக்கு நடக்குதோன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, உணர்வடைகிறார்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுதான் ஒப்புரவாகிறதுக்கு பாருங்கள் தேவன் செய்கிற முதல் கிரியை. நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள், நமக்கும் இன்னொருத்தருக்கும் இடையே ஒரு பிரிவினை உண்டாகும்போது பாருங்கள் கர்த்தர் ஒப்புரவாதலை எப்படி கொண்டு வருகிறாரு. முதல்ல அந்த பிரிவினை உண்டாகிறதுக்கு, அந்த சண்டை உண்டாகிறதுக்கு ஒரு நம்முடைய பாவம் நமக்கு காரணமாக இருந்ததே, அதை குறித்து நம்ம என்ன செய்கிறார், உணர்வடைய வைக்கிறார். அடுத்தது தேவன் என்ன பண்ணுறாரு, உணர்வடைய வைத்து முதலாவது நம்முடைய நடக்கை என்ன செய்கிறார், மாற்றுகிறார். பாருங்கள், நம்முடைய நடக்கையில் ஒரு மனம் திரும்புதலை என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். பாருங்கள், அது இங்கே யோசேப்பு மற்றும் அவருடைய சகோதரருக்கு இடையில உறவில் இது என்ன செய்து நடக்குது பாருங்கள். இப்போது யோசேப்பினுடைய அந்த நிபந்தனையை ஏற்று யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாரும் திரும்ப கானானுக்கு போகிறாங்க. போன பிறகு திரும்ப அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை வந்துடுது. அப்போ திரும்ப இப்போ என்ன செய்யணும், உணவு பெற்றுக்கொள்கிறதுக்காக எகிப்துக்கு போனோம். அப்போது யோசேப்பு தெளிவாக சொல்லியிருந்தார், நீங்கள் பெஞ்சமினை கூப்பிட்டு வரலன்னா என் முகத்தை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு. அதனால் பாருங்கள், இப்போது யாக்கோபு பெஞ்சமினை அவர்களோடு அனுப்புறதுக்கு ரொம்ப மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது யூதா, அவர்களுடைய யோசேப்பனோட சகோதரர்கள் யூதா பாருங்கள், யூதா தான் பாருங்கள் யோசேப்பை விற்று போடுறதுக்கான ஐடியாவே சொன்னது. ஆரம்பத்தில் யூதா ரொம்ப மோசமான ஒரு ஆளாக இருந்திருக்கிறார். ஆனால் இப்போ உணர்வடைந்தவுடன் பாருங்கள் அவருக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது. தன் தகப்பனை பார்த்து சொல்ல, தகப்பனே, நான் பெஞ்சமினுக்காக என்ன செய்கிறேன், பொறுப்பாக இருக்கிறேன், கண்டிப்பாக அவனை திரும்ப கூட்டு வரக்கு பொறுப்பு என்னோட தான் அப்படின்னு சொல்லி பொறுப்பெடுத்து என்ன செய்கிறாரு, பெஞ்சமினை கூட்டிகிட்டு திரும்ப உணவு கொள்ளும்படி யோசேப்பினிடத்தில் ஆதியாகமம் 43 வராங்க. வந்தால் யோசேப்பு என்ன செய்கிறார், பெஞ்சமினை பார்த்த உடனே யோசேப்புக்கு ஒரே சந்தோஷம். தன்னோட வீட்டில் எல்லாருக்கும் விருந்து கொடுக்குறார். விருந்து கொடுத்த பிறகு இப்போது பாருங்கள் தன்னோட சகோதரர்களுக்குள்ளே உணர்வு அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த உணர்வடைவு நடக்கையில் ஏதோ மாற்றத்தை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு யோசேப்பு என்ன செய்கிறார், சோதித்து பார்க்குறார். அதனால் என்ன பண்ணுறாரு, திரும்ப தன்னோட சகோதரர்களை கானானுக்கு அனுப்பும்போது பெஞ்சமினுடைய அந்த சாக்குக்குள்ளே தன்னோட சொந்த வெள்ளி பாத்திரத்தை போட்டுட்டு அவங்கள திரும்ப அனுப்பின போது பாருங்கள் யோசேப்பினுடைய வேலைக்காரர்கள் போய், என்ன நீங்கள் இப்படி எங்களுடைய இதை திருடிட்டு போகிறீங்களே, யோசேப்பு உடைய திருடிட்டு போகிறீங்களேன்னு சொல்லி திரும்ப அதை கண்டுபிடிச்சி பாருங்கள் எல்லாரையும் திரும்ப கூப்பிட்டு வரும்போது பாருங்கள் யோசேப்பு ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறார். பெஞ்சமினை இனி நான் என்ன செய்ய போகிறேன், அவனை சிறைச்சாலையில் அடைச்சிக்க போகிறேன், நீங்களாம் திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது பாருங்கள் இப்போ யூதா பாருங்கள் அவருடைய நடக்கையில் மாற்றம் வந்ததை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிற. ஆதியாகமம் 44 பாருங்கள். இப்போது 15வது வசனத்தில், அதற்கு யூதா,
என் ஆண்டவனாகி உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம், என்னத்தை பேசுவோம், எதனாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் இந்த ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றான். அப்போ பாருங்கள், யோசேப்பு சொல்ல, பெஞ்சமின் மட்டும் இனிமேல் எனக்கு அடிமையாக இருப்பான், நீங்களாம் என்ன செய்யலாம், போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை. உடனே பாருங்கள், யூதா பாருங்கள் யோசேப்பின் இடத்தில் வந்து தன்னோட சகோதரனாகிய பெஞ்சமினுடைய ஜீவனுக்காக என்ன செய்கிறான், பரிந்து பேச, எப்படியாவது அவனை விட்டுருங்க, அவனுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன், உமக்கு அடிமையாக இருக்கிறேன். பெஞ்சமின் திரும்ப கானானுக்கு போகலன்னா என் தகப்பன் என்ன செய்வார்? வருத்தத்தோடே அவர் வந்து அதை கேள்விப்பட்டால் பெஞ்சமின் தவறு செய்து அங்கே எகிப்திலே அடிமை ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி திரும்ப அவர் கேள்விப்பட்ட அந்த நிமிஷத்துலேயே அவர் என்ன செய்வார்? இறந்து போயிடுவார். என் தகப்பனை நர வயதில் வியாகுலத்தோடையா நாங்கள் பாதாளத்துக்கு அனுப்பணும், ஐயோ அப்படி செய்யலாகாதேன்னு சொல்லி பாருங்கள், தன்னுடைய சகோதரன் பெஞ்சமினுக்காக கீழுள்ள வசனங்கள் ஆதியாகமம் 44 வாசிக்கும் போது யூதா பெஞ்சமினுக்காக என்ன செய்கிறாரு, யோசேப்பின் இடத்துல என்ன செய்கிறார், கெஞ்சுகிறார். இப்போது அதை பார்த்த உடனே பாருங்கள், இப்போது யோசேப்பு அதுக்கு மேலே யோசேப்பால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இப்படி தான் ஒப்புரவாகுதல் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகுது. கர்த்தர் முதலாவது நம்முடைய பாருங்கள் அக்கிரமத்தை உணர வைக்கிறாரு. எதனால் நம்முடைய சகோதரர்களோடு பிரிவினை உண்டாச்சோ அதை உணர வைக்கிறாரு. உணர வச்சுட்டு அடுத்தது நம்மளுடைய நடக்கையில் ஒரு மாற்றத்தை தேவன் என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பொல்லாத அந்த நடக்கையிலேருந்து நம்மளை மனமாற வச்சு யூதாவை போல பாருங்கள் நம்முடைய நடக்கையில் ஒரு மாற்றத்தை என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். கொண்டு வந்தோடனே இப்போ பாருங்கள் உறவுகள் ஒப்புரவாகிறதுக்கு என்னது, சூழ்நிலைகள் ஏற்றதாக என்னது மாறிவிட்டது. பாருங்கள், அந்த 2 நபர்கள் இடையே ஒரு சண்டை வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 2 நபரும் வெற்றிகரமான விதத்தில் அவங்களுக்குள்ள திரும்ப ஒரு ஒப்புரவாகுதல் உறவில் உண்டாகணும்னா 2 பேரும் தனிப்பட்ட ரீதியில் மனம் மாறி இருந்தால் தான் ஒப்புரவாதலுக்கு என்னது அர்த்தமே என்ன செய்யுது இருக்குது. அப்போது அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உணர்வடை வச்சு அந்த தப்பு பண்ண 2 நபரையும் என்ன செய்கிறார், நடக்கையில் மாற்றினோன்னு இப்போ பாருங்கள் உறவு என்னது புதுப்பிக்கப்படும். ஆதியாகமம் 45 பாருங்கள் 3வது வசனத்தை வாசிக்கிற பாருங்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கம் முற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரவு சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். பாருங்க, இங்கே யோசேப்பு பாருங்க தன் சகோதரிடத்தில் நெருங்கி வந்து யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தன்னை என்ன செய்கிறார், வெளிப்படுத்திட்டு எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியத்தை தன் சகோதரனிடத்தில் சொல்கிறார் பாருங்க. 5வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 45:5. என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். தீப ரச்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தன்னுடைய சகோதரரிடத்துல பாருங்க, யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினது மட்டும் இல்லை, அவர்களை முற்றிலுமாக என்ன செய்கிறார், யோசேப்பு மன்னிச்சிறார். எந்த அளவுக்கு மன்னிச்சிறார் சொல்கிறாரு, எப்பா நீங்கள் என்னை விற்று போட்டதுக்காக சஞ்சலப்பட வேண்டாம், ஏன்னா நீங்கள் என்ன ஒருவேளை விற்று போட்டிருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலை நடுவில் தேவன் தான் என்ன பண்ணியிருந்திருக்கிறாரு, உங்களுக்கு முன்னே இங்கே என்னை அனுப்பிச்சிருந்திருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா, இந்த பஞ்ச காலத்தில் நம்மளோட குடும்பம் ரட்சிக்கப்படும்படி, காப்பாற்றப்படும்படி தேவன் தான் என்னை அனுப்பினார், அதனால் நீங்கள் விசனப்பட வேண்டான்னு சொல்லி பாருங்கள். இப்போது தன்னுடைய சகோதரர்களோடு முழுமையான விதத்தில் என்ன செய்கிறார், ஒப்புரவாயிடுறார். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார். ஒருவேளை உங்களுக்கு யாரோ கூட ஒரு சண்டை வந்திருக்கலாம், யாரு கூடயோ உங்களுக்கு ஒரு பகை உண்டாயிருந்திருக்கலாம், ஒரு விரோதம் உண்டாயிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம் உங்களோடு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, உன் தவறை நீ உணர்ந்து நீ உன்னை என்ன செய்ய மாற்றிக்கும் போது நான் திரும்ப அந்த பிரிந்து போன உறவை திரும்ப என்ன செய்வேன், ஒப்புரவாகும்படி செய்வேன். நீ உன் தகப்பனோடு ஒரு சண்டை போட்டிருந்தா, உங்கள் பெற்றோரோடு
அவர் அந்த உறவை ஒப்புரவாகும்படி செய்வார். ஒருவேளை உடன் பிறந்தவர்களோடு உங்களுக்கு சண்டை உண்டாயிருந்தா அந்த உறவை என்ன செய்வார்? திரும்ப அவர் புதுப்பிப்பார். உங்கள் நண்பர்களோடு, வேலை செய்கிற இடத்துல யாரோட சண்டை போயிட்டுருந்தா, அல்லது நீங்கள் குடியிருக்கிற இடத்துல யாரோட சண்டை போட்டிருந்தா அந்த உறவை திரும்ப புதுப்பிக்கும்படி அவர் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்கள் தவறை நீங்கள் உணரணும். உணர்ந்து உங்களுடைய நடக்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த உறவுகளை என்ன செய்வார்? ஒப்புரவாகும்படி செய்வார். நம்மளை ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் சமூகத்தில் வருகிறப்ப அந்த நாளில் எப்படி பிரிந்து போன உறவுகளை எப்படி புதுப்பிக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் யோசேப்பின் சம்பவத்தில் இருந்து இந்த பிள்ளைகளோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, உறவு ஒப்புரவாக வேண்டும் என்றார். முதல்ல நாங்கள் செய்த தவறை முதல்ல உணர வேண்டியிருக்கு. அடுத்தது எங்களுடைய நடக்கையில் நாங்கள் எங்களை யூதாவை போல் மாற வேண்டியதாக இருக்கிறது. இந்த நாளில் இந்த காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. நடத்தி ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் உணர்வடைய வச்சு அவங்களோட நடக்கையை நீர் மனம் திரும்ப செய்து அதன் மூலம் ஆண்டவரே எந்த உறவு உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்வியலை பிரிந்து கிடக்குதோ அந்த பிரிந்து போன உறவுகளை இந்த நாளில் இயேசுவின் மூலம் அவருடைய இரத்தத்தினால் திரும்ப நீர் ஒப்புரவாகும்படி நீர் உதவி செய்யுங்கப்பா. அந்த உறவுகள் திரும்ப புதுப்பிக்கப்படட்டும். யாரோடு விரோதம் சண்டை உண்டாச்சோ அந்த உறவுகளோடு திரும்ப அவர்கள் உறவு புதுப்பிக்கப்பட்டு அதன் மூலம் ஒப்புரவாதல் உண்டாகி மறுபடியுமாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எப்படி யோசேப்பு சகோதரரோடு ஒப்புரவாக்கப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகளும் பிரிந்த உறவுகளில் ஒப்புரவாகி திரும்பவும் ஆண்டவரை நல்ல நண்பர்களாய் நல்ல குடும்ப உறவுகள் உண்டாகி உங்கள் பிள்ளைகள் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்ள ஒரு நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.